Hello everyone, welcome back to our channel. Today we are going to see Tamil Vinnapam. Tamil Vinnapamla நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சாலை வசதி வேண்டி விண்ணப்ப கடிதம். அதாவது நம்மளோட ஸ்ட்ரீட் ரோட்ல இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரீட் ரோட்ல ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கிறோ இல்லை நீட்டாக இல்லாமல் இருந்துச்சுனாலோ குண்டும் குழியுமா அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதையே வந்து நம்ம ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் நம்ம தமிழில் எப்படி எழுதணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அனுப்புனர் எழுதிக்கணுங்க. அனுப்புனரில் உங்களோட பெயர் எழுதிக்கணும். நான் பார்த்திங்கன்னா மலர் அப்படின்னு எழுதுறேங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டோட அட்ரஸ் 20 காந்தி நகர், அப்புறம் உங்களோட ஸ்ட்ரீட்டோட பேர் எழுதியாச்சு இல்லைங்களா, வீட்டு அட்ரஸ் ஸ்ட்ரீட்டோட பேர் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவோட நேம் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவோட நேம் எழுதிக்கோங்க, இல்லைன்னா அந்த ஊரோட நேம் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, நான் சென்னைன்னு எழுதுறேங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெறுநர் எழுதலாங்க. மாநகராட்சி ஆணையம் ஆணையர் அவர்கள். மாநகராட்சி ஆணையர் அலுவலகம். சென்னை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு எழுதிட்டு கீழே பொருள் எழுதிக்கணுங்க. நம்ம எதுக்காக இந்த லெட்டர் எழுதுகிறோமோ அந்த நோக்கத்தை பற்றி நம்ம எழுதணும். ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து சாலை வசதி வேண்டி நம்ம எழுதுகிறோம் இல்லைங்களா. ஸோ சாலை வசதி வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு எழுதிக்கணுங்க. நம்ம எந்த நோக்கம்ல எழுதுகிறோமோ அதோட தாட் எழுதிக்கணும். ஓகேங்களா, இப்போ மெயின் பேராகிராஃப் எழுதலாங்க. வணக்கம், நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். எங்கள் பகுதியில் சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. தினசரி
அலுவலகத்திற்கு செல்பவர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். அதனால் பெரும் மன வருத்தம் ஏற்படுகிறது. சாலை மிகவும் குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்துக்களும் ஏற்படுகிறது. எனவே பழுதடைந்த சாலையை சரி செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதோட பேராகிராஃப் முடிஞ்சிருச்சிங்க. கீழே நன்றி அப்படின்னு எழுதிட்டு இப்படிக்கு உங்களோட நேம் எழுதிக்கோங்க. நம்ம மலர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ நம்ம மலர் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தேதி எழுதிக்கோங்க. நீங்கள் எந்த தேதியில் எழுதுறீங்களோ அந்த தேதி. நம்ம இன்றைக்கி எழுதுகிறோம் இல்லைங்களா, ஸோ நம்ம 8/5/2024 அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் நீங்கள் எந்த ஊர் இருக்கீங்களோ அந்த ஊரோட நேம். நம்ம இங்கே சென்னைன்னு எழுதியிருக்கோம் இல்லைங்களா உதாரணத்துக்கு, அதனால் நம்ம சென்னைன்னு எழுதிக்கலாங்க. நீங்கள் உங்களோட ஊர் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா தமிழ் விண்ணப்பம் பார்த்துருக்கோங்க. அதில் டாபிக் பார்த்திங்கன்னா சாலை வசதி வேண்டி விண்ணப்ப கடிதம். நம்மளோட ரோட் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுனாலோ இல்லை சரியாக இல்லாமல் குண்டும் குழியுமாக இருந்துச்சுனாலோ அதையே நம்ம ரிப்பேர் பண்ணி கொடுங்க, ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதையே சொல்கிறது நம்ம ஃபார்மேட்டாக ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் நம்ம எழுதி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபார்மேட்டை தமிழில் நம்ம எப்படி எழுதணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோங்க. இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.